Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இயற்கை எழில் கொஞ்சும் நீலகிரி மாவட்டம் சுமார் 55% வனப்பகுதியை கொண்டிருக்கிறது. மேலும் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய 3 மாநிலங்களை இணைக்கும் மாவட்டமாகவும் திகழ்கிறது. நீலகிரியில் ஆண்டுதோறும் மே மாதம் இறுதியில் துவங்கும் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கும். அந்த சமயங்களில் கூடலூர், பந்தலூர், தேவாலா உள்ளிட்ட பகுதிகளில் அதிக கனமழை பெய்யும் என்பதால் பல இடங்களில் மண் சரிவு ஏற்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இதனால் இம்மாவட்டத்தில் விவசாய பயன்பாட்டிற்கு தவிர ஜேசிபி, பொக்லைன் போன்ற கனரக வாகனங்களை பயன்படுத்த உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இருப்பினும் கூடலூர், பந்தலூர், பாட்டவயல், செம்பாலா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செஷன் 17 மற்றும் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடங்களில் ஜேசிபி, பொக்லைன் உள்ளிட்டவற்றை கொண்டு மண்ணை வெட்டி எடுக்கும் பணி ஏகபோகமாக நடைபெற்று வருகிறது. இரவு நேரங்களில் நடைபெறும் இந்த சட்டவிரோத செயலை அரசு அதிகாரிகளும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு கண்டும் காணாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். இவ்வாறு எடுக்கப்படும் மண் கட்டுமான பணிகளுக்காக 2000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அதிகப்படியா என்ன பண்றாங்கன்னாக்கா, நம்மளுக்கு வந்துட்டு ஹைகோர்ட் மூலியமாவே நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஜேசிபி எல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. இருந்தாலும் அதையும் மீறி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த விவசாயத்துக்கு நிலத்தை வந்துட்டு சைட் பண்றதுக்காக வேண்டி மண்ணு என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த ஜேசிபி இயந்திரத்தை வச்சு இரவு நேரத்துல அந்த இருக்க மண்ணெல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க. என்னன்னா, ஒரு யூனிட்டுக்கு 2 to 5000 ரூபான்ற விதத்துல இதை மண்ணு வெட்டி எடுத்துட்டு போறாங்க. இது மிக மிக தப்பு. கூடலூர் பகுதியை ஒட்டி அமைந்துள்ள வயநாடு மாவட்டம் சூரல்மலை பகுதியில் 2024ஆம் ஆண்டு பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் சிக்கி 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் உடைமைகளை இழக்கும் சூழல் ஏற்பட்டது. அத்தகைய நிலைமை தற்போது நீலகிரி மாவட்டத்திலும் ஏற்படும் சூழல் எழுந்திருக்கிறது. கூடலூர் பகுதியில் இரவு பகலாக நடைபெறும் கனிம வள கொள்ளையை அதிகாரிகள் இனியும் தடுக்காவிட்டால் நிலச்சரிவு போன்ற பேரிடர்கள் ஏற்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று இயற்கை ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். கொடுத்த அளவை விட அதிகமாக இங்கே கனிம வள திருட்டு நடக்குது. இது பார்த்தீங்கன்னா, ஒரு லோடுக்கு 1200லேருந்து 1500, 1800 அந்த மாதிரி ரேட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, விவசாய பகுதி, வயல்வெளி பகுதிகளில் போட்டு இது என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாய பகுதியை இவங்க ரியல்ஸ்டாக மாற்றக்கூடிய வேலையில் இவங்க இறங்கியிருக்கிறாங்க. இதுக்கு கூடலூர் பகுதியில் கூட சில அரசு அதிகாரிகளும் உடந்தையாக இருக்கிறாங்கன்ற ஐயமும் இருக்குது. உடனடியாக இந்த கனிம வள திருட்டை நிறுத்தி மாவட்ட நிர்வாகம் துரிதமாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கும். நீலகிரி மாவட்டத்தில் 7 மீட்டருக்கு மேல் கட்டடங்கள் கட்ட அனுமதி இல்லை. ஆனால் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மாஸ்டர் பிளான் சட்டத்தை மீறி 7 மீட்டருக்கும் மேல் கட்டடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எனவே கனிமவளை கொள்ளையையும் அனுமதியின்றி 7 மீட்டருக்கு மேல் கட்டடங்கள் கட்டப்படுவதையும் தடுக்க மத்திய அரசு தலையிட வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி 7 மீட்டருக்கு மேலே பில்டிங் எல்லாம் கட்டக்கூடாதுன்ற சட்டம் இருக்குது. மாஸ்டர் பிளான் 1991 கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரன்முறை மீறி 7 மீட்டருக்கு மேலே கட்டிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மேலே 7 மீட்டருக்கு மேலே பில்டிங் கட்டும்போது அதுக்கு மேலே சும்மா சீட்டு மேல்கூரை போட்டு அதில் எதுவுமே கட்டக்கூடாது. ஆனால் நிறைய பேருக்கு பில்டிங்காகவே கட்டிட்டு இருக்காங்க. இது வருவாய்த்துறையும் நகராட்சி துறையும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வயநாடுல நடந்த பேரிடர் மாதிரி இங்கே கூடலூரில் வரதுக்கு வாய்ப்பு, சரிவுகள். நீலகிரி மாவட்டத்தின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நிலச்சரிவு போன்ற பேரிடர்களை தடுக்கவும் வேண்டிய கடமை தமிழக அரசிற்கு இருக்கிறது. ஆனால் அதிகாரிகளோ 1000ஐயும் 2000ஐயும் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு பொதுமக்களின் உயிர்களை பணயம் வைத்து வருகின்றனர். எனவே சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை காட்டிலும் அதற்கு துணை போகும் அரசு அதிகாரிகளும் கடும் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று நீலகிரி மாவட்ட மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்ட செய்தியாளர் ஜெகதீஷ்.